ஒரு கிராமத்தில் ஒரு நல்ல மனசுக்கார பாட்டி வாழ்ந்து வந்தாங்களாம். ஒரு நாள் ஒரு காக்கா பாட்டிக்கிட்ட, பாட்டி எனக்கு ரொம்ப பசிக்குது, சாப்பிட ஏதாச்சும் கொடுங்க அப்படின்னு கேட்டாங்களாம். அதுக்கு பாட்டி, நீங்கள் எனக்கு விறகு எடுத்துகிட்டு வந்தீங்கன்னா நான் உங்களுக்கு சமைச்சு தரேன் அப்படின்னு சொன்னாங்களாம். சரி பாட்டி, நான் இப்போவே போய் விறகு எடுத்துகிட்டு வரேன் அப்படின்னு பறந்து போய் ஒவ்வொரு விறகாக எடுத்தாந்து பாட்டிக்கிட்ட கொடுத்தாங்களாம். பாட்டியும் நல்லா சமைச்சு அதை காக்காவுக்கு கொடுத்தாங்களாம். காக்கா அதை ஒரு மரக்கிளையில் வச்சு சாப்பிட்டுட்டு இருந்தாங்க. அப்போது அந்த பக்கமாக வந்த ஒரு தந்திரக்கார நரி அது என்ன பண்ணுச்சு தெரியுமா? காக்காவை பார்த்து, அடடா, உங்கள் குரலை கேட்டால் எனக்கு ரொம்ப சந்தோஷம். காக்கா புரிஞ்சுக்கிட்டு, உங்களுக்கு வடை தானே வேணும். அப்போது அங்கே வந்த பாட்டி, நரிக்குட்டி ஏமாற்றி வடை வாங்கக்கூடாது, காக்கா உழைச்சி கொண்டு வந்தது. நரி வெக்கப்பட்டு, என்னை மன்னிச்சிடுங்க பாட்டி, நான் இனிமே இந்த மாதிரி தப்பு செய்ய மாட்டேன் அப்படின்னு ரொம்ப கவலைப்பட்டுச்சு. பாட்டி நரிக்கும் வடை கொடுத்தாங்க. இப்போ 3 பேரும் ஒன்றா சேர்ந்து சந்தோஷமாக சாப்பிட்டாங்க. இந்த கதை சொல்லும் கருத்து என்னன்னா, யாரையும் ஏமாற்றக்கூடாது, உழைச்சி சாப்பிட்டா மட்டும்தான் உண்மையான சுவை இருக்கும்.